வீட்ல என்னென்னலாம் போய் சொன்னா இவ. மயிலுக்காவோட நகைங்க இருக்குல்ல, அதுல 7 பவுன் தவிர மத்த எதுவுமே தங்கம் கிடையாது. பாவம் நம்ம மயிலோட நிலைமை. எப்போ சரவணா உண்மையை சொன்னானோ அன்னையிலேருந்து நிம்மதியே இல்லாமல் போச்சு. வீட்டில் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுற மாதிரி எல்லாரை விட ஒரு படி மேலே போய் நம்ம கோமதி ரொம்பவே மானாமரியாக திட்டா. படித்தாலாம் படிப்பு எம்ஏ வரைக்கும், எவ்வளோ பொய் எவ்வளோ ஃப்ராடு, இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூசலையாடி. என் மகன் சரவணா ரொம்ப பாவம், அவன் ரொம்ப அப்பாவி, அவன் வாழ்க்கையில் இப்படி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. உன்னெல்லாம் என் மருமகன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குன்னு திட்ட. பாவம் நம்ம மயில் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்ட ஒன்றுக்கு இன்னைக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா. நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொல்லணுமேனு போய் ராஜி கிட்ட மயில் சொல்ல என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலை. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் போட்ட 80 பவுனில் வெறும் 7 பவுனோ 8 பவுனோ மட்டும்தான் தங்கம், இது எல்லாமே கவரிங்குன்னு அந்த மேட்டரை கூட ராஜி கிட்ட சொல்ல. ராஜி கேட்டுட்டு சும்மா இருப்பாளா? அவ புருஷன் அவங்க அண்ணி ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. பாவம் எங்கள் அண்ணனோட வாழ்க்கைன்னு அவன் போலாம்ப. அந்த நேரத்தில் ராஜி போய் இதை பற்ற வைக்க பாவம் மயில்